ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருடைய ஃபேவரேட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பொதுவாக சம்மர் வந்துட்டாலே இந்த மாதிரியான ஊறுகாய்கள் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாரம்பரியமான முறையில் போடுற மாங்காய் ஊறுகாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷம் ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான பாரம்பரியமான முறையில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்குங்க நம்ம தேர்ந்தெடுக்கிற மாங்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல புளிப்பு இருக்கிற மாங்காயாக வந்து நம்ம வாங்கிக்கிடணும். இன்றைக்கி நான் வந்து கிளிமூக்கு மாங்காய் வந்து வாங்கியிருக்கிறேன். இது நம்ம தோலோடையே போட போகிறதுனால இது நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டக்கூடிய கத்தி, கட்டிங் போர்டு எதுவுமே கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இருந்துச்சுன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. இப்போ வந்து தோலோடையே தான் நம்ம போட போகிறோம். நமக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை வந்து நான் போட்டிருக்கேங்க. பொதுவாக சின்ன துண்டாக போடுறப்ப வந்து ஊறுகாய் ரொம்ப வேஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே இருக்காதுங்க. நம்ம கரெக்டான அளவு தான் வந்து நம்ம எடுப்போம். அதனால் நான் சின்ன சின்ன துண்டாக வந்து போட்டிருக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருந்த மாங்காயினுடைய அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருந்துச்சுங்க. 1/4 கிலோ அளவில் வந்து நான் சின்ன சின்னதாக துண்டு போட்டதில் எனக்கு இவ்வளோ மாங்காய் வந்து கிடச்சிச்சு. இப்போ இது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துருங்க. நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால மாங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு வருங்க, கெட்டு போகாது. அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கலந்துட்டு இது கூட வந்து நம்ம சில பொடிகள் வந்து வறுத்து சேர்க்கணுங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ங்க. வெந்தயம் வந்து நல்ல மணத்தை கொடுக்கும் ஊறுகாய்க்கு. இது வந்து கருகிராமல் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மிதமான தணலில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தா போதும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பரபரன்னு நம்ம அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு நம்ம மாங்காய் கூட வந்து இதை சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் தாங்க மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம், நம்ம கடுகு சேர்த்துருக்குறோம், மஞ்சள் சேர்த்துருக்குறோம். இது 3மே வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்க்குறதுனால ஊறுகாய் வந்து நீண்ட நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ இதை நல்லா வந்து கலந்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 3 நாள் அப்படியே வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாங்க. இப்போ காலையில் 7 மணிக்கு நான் இந்த மாதிரி வெயிலில் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நல்லா வெயில் இருந்துச்சு எங்கள் ஊரில். இப்போ 7 மணிக்கு வச்சுட்டு சாயந்தரம் வந்து ஒரு 4 மணி வாக்கில் நான் எடுத்து வச்சுட்டேங்க. இதை மாதிரி நம்ம 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கிடணும். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரம் வந்து வச்சுருங்க. ஏதாவது பறவைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆனதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நல்லா வந்து ஊறி நல்ல பக்குவமாக இருக்குது. இப்போ மாங்காய் ஊறுகாய், இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் அழகாக வந்து மிதக்குது. இந்த மாதிரி எண்ணெய் ஊறுகாயில் மிதக்கிறப்ப வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாதுங்க, ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாரம்பரியமான முறையில் ரொம்ப டேஸ்டான மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து தயிர் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான பாட்டிலில் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அப்படியே வெளியில் வச்சுருந்தா கூட வருஷம் ஆனால் கூட அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.